ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் இன்டர்வியூக்கான ரிசல்ட்ஸ் தான். அதுக்கான டேட்ஸ் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சென்னை ரேஷன் மட்டும்தான் இன்னும் ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணல, இன்டர்வியூ நடக்கல. மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே முடிஞ்சாச்சு. இப்போ ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இப்போ ரிசல்ட்ஸ் வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரிசல்ட் நடக்கிறப்போ ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு பண்ணுவாங்க. எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணுவாங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஆன்லைனில் வாங்கினது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபைனல் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு நடக்கும். அப்போ டேட் இப்போ ரிசல்ட்ஸ் வந்தவுடனே உங்களால் அப்டேட் பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இது அஃபிஷியல் அப்டேட்டு. இது பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப் இதில் இருந்தால் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. அதன்படி தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு அக்டோபர் 7ஆம் தேதி இந்த மாதிரி எவ்வளோ வேக்கன்சிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத எல்லாமே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது அவங்க டிபார்ட்மெண்ட் உள்ள நடந்திருக்கும். அது ஒன்று. அப்புறம் டிஆர்பி கமிட்டி மீட்டிங் வச்சாங்க சொன்ன மாதிரி அக்டோபர் 8ஆம் தேதி. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் 9/10/2024, அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி நியூஸ் பேப்பர்லேயும் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவோம் அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட்டாக நவம்பர் 7ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. அக்டோபர் 9ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நவம்பர் 7ஆம் தேதின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக நடந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் டேட் போட்டு முடித்த உடனே அதுக்கப்புறம் என்னென்னா இன்டர்வியூ நடக்கிறது தான். ஓகேவா. இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா எப்போது நவம்பர் 25 டு டிசம்பர் 9ஆம் தேதி வரலும் நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன்படி மழையினால் தள்ளி போனது கூட நடந்தாச்சு, சென்னையை தவிர. டிசம்பர் 9ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே முடிச்சிட்டாங்க சொன்ன மாதிரி. அதுக்கு அடுத்து ஃபைனலைசேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு 24/12/2024 லாஸ்ட் டேட். ஓகேவா. ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டு சொசைட்டிஸ் 27/12/2024. ஓகேவா. இந்த அப்டேட் தான் இப்போ சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 24ஆம் தேதியும் வரலாம். ரிசல்ட் சொல்கிறேன், 25 வரலாம், 26, 27 இல்லை 28 வரலாம். இந்த 4 டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னபடி தான் எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரி ரிசல்ட்ஸ் டேட்டுமே இதுவாக தான் இருக்கும். வந்த உடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வாங்கலாம். ஓகேவா. கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் அந்த கம்யூனிட்டி ஃபோட்டோ வச்சு இல்லைன்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க. அஃபிஷியலான அப்டேட்டு மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.